சென்னை சோழிங்கநல்லூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,80,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் வங்கியிலிருந்து சோழிங்கநல்லூரில் உள்ள ஏடிஎம் மையங்களுக்கு நிரப்புவதற்காக இந்த பணம் எடுத்து செல்லப்பட்டதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். எனினும் அதற்கான ஆவணங்கள் இல்லாததால் பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருவேறு இடங்களில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 6,30,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. காளிப்பட்டி என்கிற இடத்தில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தப்பட்டதில் 4,60,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று சேலம் சாலையில் மற்றொரு சோதனையில் காரிலிருந்து 1,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வாகன சோதனையில் 5,24,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கெங்கவல்லி பகுதியில் 4 இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அப்போது மினி ஆட்டோக்களில் மாட்டு வியாபாரி போல் சென்ற 4 பேரை சோதனையிட்டதில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 5,24,000 ரூபாய் சிக்கியது. சேலம் லைன்மேடு பகுதியில் வாகன சோதனையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 9 கிலோ 200 கிராம் அளவிலான வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் சீலநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பரமசிவம் என்பதும் ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து சென்றதும் தெரியவந்தது.